வெல்கம். நாம இப்போ மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிற வைர ஊசி பங்குகள் டைமண்ட் நீடல் ஷேர்ஸ் சிலது இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். அது இந்தியன் ஹோட்டல்ஸ் ஷேர். இஸ் இந்தியன் ஹோட்டல் ஷேர் குட் பை இல்ல இந்தியன் ஹோட்டல்ஸ் ஸ்டாக் அனாலிசிஸ், அதை பத்தி பார்க்கலாம். மெயினா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்க மாட்டோம். இது ஆல்ரெடி பட்டாஸ் லிஸ்ட் மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் பட்டாஸ் லிஸ்ட் இருக்கிறதால ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் இருக்கும், நம்பி நம்ம என்ட்ரி பண்ணலாம். பிளஸ் டாடா குரூப்போட ஷேரு. வாட் இஸ் த ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ஆஃப் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஷேர், அதை பற்றியும் பார்க்கலாம். மெயினாக என்ன நியூஸ்னா இன்னைக்கு 1.4% இருக்கு. அப்புறமா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ அடுத்தது நம்ம டெக்னிக்கல் இது போயிடலாம். இதோட 1 இயர் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 1 இயர் ட்ரெண்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ் அப் ட்ரெண்ட் தான், நல்ல ஒரு பெரிய டிப், ஆனால் மேலே போயிருக்கு. அடுத்தது 6 மந்த் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மோரலஸ் சைட்வேஸ் ட்ரெண்ட் தான். 3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நல்லா அப் சைட் ட்ரெண்ட், 1 மந்தாவும் அப் ட்ரெண்ட் தான். ஸோ இப்போ நாம இந்தியன் ஹோட்டல்ஸ் ஸ்டாக் அனாலிசிஸ் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் இண்டிகேட்டர்ஸ். என்னதான் நம்ம இது வைர ஊசி பங்குகளாக இருந்தாலும் நம்ம கண்ணதில் வித்தின் 3 months 200 rupees மேலே வந்திருக்கு. ஸோ இதை வீடியோட நோக்கம் என்னன்னா, நானும் அவரோட ஷேர்ஸ் நிறைய என்ட்ரி எக்ஸிட் பண்ணியிருக்கேன். பட் வைர ஊசி வந்து வைடூரிய ஊசியாக மாறலாம், மாணிக்க ஊசியாக கூட மாறலாம். ஸோ நம்ம கண்ணதில் 200 ரூபாய் 300 ரூபாய் ஏறும், வைரமாகவே இருந்து அது மாணிக்கமாகவும் மாறும். ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கணும், ஸோ தட் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்குன்றதை இப்போ பார்த்துக்கலாம். இந்தியன் ஹோட்டல்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. மினி சப்ளை ஜோன் தான் 705 704ல. இன்கேஸ் அது பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதோட டார்கெட் டவுன் சைட் டார்கெட் டிமாண்ட் ஜோன் இங்கே சப்போர்ட் இருக்கும் 696ல. இன்கேஸ் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஷேர் பிரேக் டவுன் ஆச்சுன்னா பிலோ தி டிமாண்ட் ஜோன் 1. நெக்ஸ்ட் ஹெவி டிமாண்ட் ஜோன் இருக்கு இங்கே 672 கிட்ட. ஸோ அதோட டவுன் சைட் டார்கெட் அங்க வரும். ஆனா இங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இதுவும் நல்ல ஒரு சப்போர்ட். இன்கேஸ் நீங்க என்ட்ரி ஆகணும்னா ஏதர் டிமாண்ட் ஜோன் 1ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆனா எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணும்ன்றத வீடியோ எண்ட்ல நான் கரெக்டாக உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் என்னோட சார்ட்ல இருந்து சொல்லிடுறேன். ஸோ ஹெவி டிமாண்ட் ஜோன் இங்க டார்கெட் பண்ணோம், டவுன் சைட் டார்கெட். இன்கேஸ் இந்த ஹெவி டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு 667 நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிலோ பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன், இங்க அரௌண்ட் 653ல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஸோ இதெல்லாம் டவுன் சைட் டார்கெட். நெக்ஸ்ட் அப் சைட் டார்கெட்டும் நான் கொடுத்துருக்கேன், அதாவது நியூ ஹை எங்க வரும்னு சொல்லிட்டு. இது மெயினா யாருக்குன்னா எந்த மாதிரி இன்வெஸ்டர்னா, அப்கோர்ஸ் வைர ஊசி தான் பி ரேஷியோ அதிகமா இருக்கும். அவர் மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் சொன்ன மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது தான். ஆனாலும் நம்ம கண்ணதில் இது இன்னும் ஒரு 100 ரூபாய் ஏறும். அப்போ நம்ம வைரமா இருந்து அது மாணிக்கமாவோ இல்ல வைடூரியமாவோ ஆகும்போது நம்மளுக்கு என்னடா மிஸ் பண்ணிட்டோமே ஒரு வருத்தம் இருக்கும். அவங்களுக்காக தான் மெயின் இந்த வீடியோ. அட்லீஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, ஸோ தட் இந்த மாதிரி டிமாண்ட் ஜோன் கிட்ட பவுன்ஸ் பேக் ஆகும்போது வாங்கினா நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் ரிவார்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அப்சைட் டார்கெட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க வித்வுட் ஃபெயில். கண்டிப்பா இப்போ பண்ணலனாலும் மறுபடியும் நீங்க என்னோட லெவல்ஸை ரெஃபர் பண்ண கண்டிப்பா வருவீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. இது சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட், நோ இண்டிகேட்டர்ஸ், நோ நாய்ஸ். நீங்க கூகுளோட சர்ச் பண்ணலாம். 94% சக்சஸ் ரேட் எல்லா மார்க்கெட்லையும். I am Ganesh Babu, civil engineer, GB Investor Zone channel. இது disclaimer, I am not a SEBI registered share market consultant. This is purely educational purpose video only. என்னோட சேனலை நீங்க வாட்ச் பண்ணா இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இது நான் ஆஃப்டர் சப்ளை அண்ட் டிமாண்ட் இது கான்செப்ட் மாறினது எனக்கு ஏற்பட்ட பெனிஃபிட்ஸ் அதை அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபாலோயிங் ஷேர்ஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ டு மை பிளேலிஸ்ட், ரெஃபர் பண்ணலாம். அனு சிங்கல் அந்த மாதிரி அவரோட CNBC அவர் ஆங்கர், அவரும் ஃபேமஸ். நம்மளோட ஆனந்த் சீனிவாசன் பட்டாஸ் இதெல்லாம் பியூர்லி பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஏன்னா மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் தேர்ந்தெடுக்கிற ஷேர் எல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ டேக்கிங் என்ட்ரி எப்படின்றத வீடியோ எண்ட்ல காமிக்கிறேன். பிஃபோர் தட் நெக்ஸ்ட் ஹை, நியூ ஹை எங்க வரும்ன்றத அப்சைட் டார்கெட் அதையும் சொல்லிடுறேன். இப்போ ஒன்ஸ் மினி சப்ளை ஜோனை பிரேக் அவுட் கொடுத்தா இந்தியன் ஹோட்டல் ஷேர், அதாவது வைர ஊசி பங்குகள் மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிறது. ஆக்சுவலாக கன்சிடர் பண்ணவனு தான் சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லிடுறேன் நான். அவங்க டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணணும். இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் மற்ற ஒரு கமர்ஷியல் இதெல்லாம் அவங்களோட டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் தெர் இஸ் எ பிரேக் அவுட் அபவ் மை சப்ளை மினி சப்ளை ஜோன் வித் பிக் கேண்டில் அண்ட் ஸ்ட்ராங் வால்யூம், அது எப்படின்றத நான் வீடியோ காமிச்சிடறேன். என்ட்ரி எடுக்கணும். இந்தியன் ஹோட்டல் ஷேர் பிரேக் அவுட் கொடுத்தா ஆல் டைம் ஹை, இது 707 கிட்ட ஆல் டைம் ஹை ஆச்சு, அதை தொடரும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நியூ ஹை எங்க விற்கும்னா 729 கிட்ட வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ப்ரொவைடட் மினி சப்ளை ஜோன் பிக் கேண்டில் அண்ட் ஸ்ட்ராங் வால்யூம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஸோ இதோட வாட் இஸ் த ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன் ஆஃப் இந்தியன் ஹோட்டல் ஷேர், நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனி தான், மோர் ஓவர் பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இதோட ஃபியூச்சர் பிரைட்டா தான் இருக்கும். ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இஸ் இந்தியன் ஹோட்டல் ஷேர் குட் பைனா கண்டிப்பா குட் பை தான். அந்த குட்
பை என்றது எங்க கன்சிடர் பண்ணணும்ன்றதை நான் சொல்லிட்டேன். டிமாண்ட் ஜோன் கிட்ட இருந்து அதை எப்படி பண்ணணும்ன்றதை சார்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட பஜாஜ் ஆட்டோ நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் 16th. நீங்கள் என்னோட பிளேலிஸ்டோட பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா 1 இது 1 இது பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம். அடுத்தது அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி டிமாண்ட் ஜோன் 1 பவுன்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் 1 வந்து சப்ளை ஜோன் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம் 2 என்னோட ஆல் டைம் ஹையா தொட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நெக்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தேன் கரெக்டாக 3 நெக்ஸ்ட் டார்கெட் 3 இந்த லைன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3. ஸோ என்னோட நான் நெக்ஸ்ட் டை எங்க வைக்கணும்னதை கரெக்டாக டார்கெட் பண்ணி மேலே வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஷேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 6th நான் கொடுத்தது பப்ளிஷ் பண்ண வீடியோ. என்னோட கேப் லைன் ப்ளூ லைன் இது கேப் லைன் 1 2 பாருங்க கரெக்டாக அங்கேருந்து வித் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு ஹெவி டிமாண்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆன பிறகு அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ப்ரொவைடட் அங்க சப்ளை ஜோன் ட்ரெண்ட் லைன் கிராஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இது ஒன் டே கேண்டில் இதெல்லாம் அவசரப்பட்டு அங்க என்ட்ரி ஆனவங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் கீழே இறங்கிச்சு. ஏன்னா அங்க ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் இருக்குது 3 4 5 6 அங்கிருந்து மறுபடியும் டிமாண்ட் ஜோன் என்னோட ஹெவி டிமாண்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட். வி கேன் ஐடென்டிஃபை முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மறுபடியும் ஆல்மோஸ்ட் ஹெவி டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு அங்கிருந்து ஒரு விக் ஃபார்ம் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ராங் சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு 7 பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்க எக்ஸாக்டா என்னோட ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து. ஸோ இதுதான் பவர் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். முன்கூட்டியே நம்மளுக்கு வி கேன் டிசைட் தி சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்க வாங்கணும் எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட்ன்றதை ஈஸியாக இது பண்ணலாம். இது லேட்டஸ்ட் நிஃப்டி பேங்க் இது பார்த்தீங்கன்னா 13 செப்டம்பர் நான் கொடுத்துருந்தேன். ரிவர்சல் லைன் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் வந்தவொடனே இங்க பார்க்கலாம் 1 2 3 அப்படியே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே வந்து என்னுடைய மேஜர் சப்ளை ஜோன் அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம். இதுதான் அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் கிட்ட இங்க பாருங்க சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகி மேஜர் சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் கொடுத்துருந்தேன். நான் நெக்ஸ்ட் ஹை டார்கெட் இங்க பாருங்க ஆல் டைம் ஹை தொடர்ந்து சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆல் டைம் ஹை தொட்டுச்சு. நெக்ஸ்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லைனை தொடுவாங்க. இங்க பாருங்க நீங்களே என்னி கொடுத்தேன்றதை யூ கேன் ரெஃபர் 13th என்னோட வீடியோ பிளேலிஸ்ட்லையும் ரெஃபர் பண்ணுங்க. கரெக்டாக அங்கே வந்து டச் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நான் டச் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் வீக் ஃபார்ம் ஆயிருக்கு 4 4 4. ஸோ இது பவர் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். என்னோட வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோன்ஸ் கொடுப்பேன். ஸோ நீங்க ப்ரீ பிளான்டா உங்க ரிஸ்க் ரிவார்ட் நல்லா இருக்கும். அதுதான் என்ட்ரி பண்ணாலும் சரி எக்ஸிட் பண்ணணும்னா சப்ளை ஜோன் கிட்ட வரும் எக்ஸிட் பண்ணிடணும். என்ட்ரி வந்து டிமாண்ட் ஜோன் கிட்ட நான் சொன்ன மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம் வரும்போது யூ ஹேவ் டு கன்சிடர் ஃபார் என்ட்ரி. என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க.